Okay, good afternoon everyone. Okay, good afternoon. So today we are going to discuss about basic 10 C programming programs. So I have shared 10 coding problems to your group. Form a team of 5 to 4 members and learn that coding and discuss among your teammates and come and share your knowledge here. So this coding practice is mainly for your to improve your placements and career opportunities. So we utilize this opportunity. I have shared 10 coding problems like finding order even numbers, palindrome, factorial of a number, whether the number is prime or not, Fibonacci series like that. I have shared. Learn those 10 problems and practice it. Thank you. ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அந்த பேக்கேஜ்ல இருந்து இந்த ஸ்கேனர் பிரிண்டர் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேட் பண்ணிருக்காங்க தான் இருக்கோம். நெக்ஸ்ட் இன்ட் மெயின் இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து என்னன்னா என்ட்ரி பாயிண்ட் அந்த ப்ரோக்ராமுக்கு இங்க இருந்தா இது ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வந்து டிக்ளேர் பண்றோம் அதான் இன்புட் கேட் பண்ணுங்க ஒரு வேரியபிள் வச்சு அதுல தான் நீங்க இன்புட் கேட் பண்ணுவோம். இன்ட் என்னங்கிறதுனால அந்த வேல்யூ வந்து என்ன கேட் பண்றதுக்காக நான் என்ன வந்து டிக்ளேர் பண்ணேன். நெக்ஸ்ட் பிரிண்டர்ல என்டர் எனி நம்பர் அது எதுக்காகனா இப்போ வந்து அந்த அவுட்புட் கோட்ல வந்து என்னன்னா ஒரு நம்பர் கெட் பண்ணும்போது என்டர் தி நம்பர்னு ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு சென்டென்ஸ்க்காக நான் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனர்ல வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு இன்புட் வாங்கணும்னா ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோமா. இப்போ வந்து என்னன்னா %d, ஆம்பர்சண்ட் n அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த %dங்கிறது வந்து என்னன்னா ஃபார்மல் ஸ்பெசிஃபையர். இப்போ வந்து என்னன்னா பைத்தான் இந்த மாதிரி இருக்கிறதுனா ஃபார்மல் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த C ல வந்து என்னன்னா ஃபார்மல் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம். இன்டிஜர்னா %d யூஸ் பண்ணுவோம். இதே இந்த இடத்துல ஒரு கேரக்டரை நான் பிரிண்ட் பண்றேன் ABCD இந்த மாதிரி அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணேன்னா %c யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ n is equal to 22 22 இது வந்து ஒரு இன்டிஜர்ங்கிறதுனால நான் இந்த இடத்துல %d தான் யூஸ் பண்ணுவேன் என்னோட ஃபார்முலா ஸ்பெசிஃபையர். அண்ட் ஆம்பர்சண்ட் n-ங்கிறது வந்து என்னன்னா அந்த டிவைட் பை 4 னா அந்த இயர் வந்து லீப் இயர்னு சொல்லி நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சின்டெக்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பிரிண்ட் கெட் பண்றதுக்காக நம்ம வந்து என்டர் தி லீப் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் செட் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்கேன் கொடுத்தா தான் நம்மளால வந்து இம்போர்ட் வந்து கெட் பண்ண முடியும். அதுக்காக ஸ்கேனு அண்ட் இயர் அந்த அந்த சின்டெக்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அப்போ வந்து நம்மளால் எரர் இல்லாமல் வந்து கெட் பண்ண முடியும். அப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இஃப் டிவைட் பை 4ங்கிறத கண்டிஷன் டிவைட் பை 4 கொடுக்கும்போது அது 4 ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா மாடலோ 0 either this or that. This or that. இப்போ 400 divide பண்ணி equal to 8. Okay. ஃபிபோனாச்சி சீரிஸ் ஆக்சுவலி அந்த சீரிஸோட லாஜிக் என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரீவியஸ் டேர்மோட வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். லைக் வந்து இப்போ வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏயும் பியும் ஆட் ஆகி அந்த ரிசல்டன்ட் வந்து சியில் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து சி அதெல்லாம் போய் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப்பிங் தெரியும்ல ஏயோட வேல்யூ பிக்கு போகும் சியோட வேல்யூ திருப்பியும் பிக்கு வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி ஸ்டாப் ஆகும்போது மீதிக்கு அந்த ரிசல்டன்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் சேர்ந்து ஒரு ஆன்சர் கொடுக்கும். இப்போ வந்து இந்த திருப்பி வந்த ரிசல்டன்ட் டேர்மும் இதில் இருக்க செகண்ட் டேர்மும் சேர்ந்து ஆட் ஆகும். அது மாதிரி கண்டினியூஸாக ஆல்ரெடி இருக்க செகண்ட் டேர்மும் ரிசல்டன்ட் டேர்மும் வந்து ஆட் ஆகிட்டே வரது வந்து ஃபிபோனாச்சி சீரிஸ்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் லாஜிக் என்னன்னா ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் எடுத்தோட இன்புட் அவுட்புட்கான இது போட்டாங்க. அடுத்து இன்ட் மெயின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து A = 0 B = 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் ஃபிபோனாச்சி சீரிஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து 0 1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வேறு நம்பர்லேருந்து பிகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து லூப் அங்கே கிரியேட் ஆகும். ஸோ அந்த கவுண்ட்டுக்காக வந்து ஐ கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ ரெக்வயர்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சிங்கிறது வந்து ரிசல்டன்ட் டேர்முக்காக கொடுத்துருக்கிறதுனால சிக்கு வந்து எந்த வேல்யூவும் அலாட் பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்டர் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா யூசர் கிட்ட வந்து இன்புட் கெட் பண்ண